லோட்டஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பண்டிட் அசோக் பாரதி அவர்கள் 40 ஆண்டு காலமாக எண் கணிதத்தை மிகச்சிறந்த முறையில் நமக்கு அளித்து வருகிறார். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிக துல்லியமாகவும் எளிதாக புரியக்கூடிய பதில்களையும் அளித்து வருகிறார். இந்த வாரமும் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளிக்க நம் நிலையத்திற்கே நேரடியாக வந்துள்ளார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் உங்ககிட்ட நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் வேணும்னு நிறைய நேயர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? ஓகே, போன வாரம் பார்த்தீங்கன்னா நேயர்களே ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கான ஆலயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு சார். போன வாரம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பிச்சாரு, ஆனால் அது நேரமின்மையின் காரணமாக முழுமையா சொல்ல முடியல. இந்த வாரம் உங்களுக்கான அதை பத்தின ரோகிணி நட்சத்திரக்கான ஆலயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காரு, பேசிடலாம் சார். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேம், எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க மேம், சொல்லுங்க, யாருக்கு பார்க்கணும்? சாரோட பேச முடியுங்களா? பேசுங்க, சாரோட பேசுங்க. சொல்லுங்க மேடம். எஸ் தியாகராஜன் சார். எஸ் தியாகராஜன். ஆமாங்க சார். ஓகேங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5/6/1982 சார். 1982ங்களா? ஆமாங்க. ஓகேங்க, 5/6. இனிஷியல் என்னங்க சார்? இனிஷியல் என்ன மேம்? எஸ்ங்க. எஸ் தியாகராஜன். எஸ் தியாகராஜன், 5/6/1982. ஆமாங்க. தியாகராஜ். ஓகே, எஸ் சார். இனிஷியல் இனிஷியல் அவங்களுக்கு இனிஷியல். ஓ, அவங்களுக்கு இனிஷியல். அப்பா அம்மா பேர் சொல்லுங்க சார். யாருக்கு அவங்களோட இனிஷியல் சொல்லுங்க. இனிஷியல் மட்டும் கேட்டுக்கலாம். என்னங்க மேடம்? அவங்க அப்பா அம்மாவோட இனிஷியல் சொல்லுங்க. அவங்க அப்பா இனிஷியல் எஸ். எஸ் தான். எஸ்ங்களா? அம்மாவோட இனிஷியல்? எஸ் பிரேமா. எஸ் பிரேமா. ஓகே, ஓகேங்களா சார், போதுமான தகவல். அவங்க அப்பா பேர் மட்டும் கேட்டுங்க. தியாகராஜோட அப்பா பேர் சொல்லிருங்க. எஸ் சண்முக சுந்தரம். எஸ் சண்முக சுந்தரம். ஓகேங்க. ஆமா, சண்முக சுந்தரம். ஹலோ. உங்களுக்கான பதில் வந்துகிட்டே இருக்குமா? பிறந்த தேதி 5ஆம் எண், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தேதி 5. 5ஆம் எண்ணில் பிறந்தால் புதனுடைய ஆற்றல் கிடைக்கும். புதன் பகவான் எப்பயுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர். 5/6/1982, 5/11/21, அதாவது விதியன் 4. 4னா ராகு. வாழ்க்கையினுடைய உதயம் 5இல் ஆரம்பித்து வாழ்க்கையினுடைய முடிவானது ராகுல போய் முடியும். அப்போ அந்த ராகு கேது சனீஸ்வரன் நிழல் யுத்தம்னு சொல்கிறோம். அந்த நிழல் கிரகங்களை அடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பெயர் நம்ம அமைக்கிறப்ப அந்த ஜாதகர் நல்ல வெற்றி அடைவார். இப்போ எஸ் தியாகராஜ் அப்படின்னா 23. இந்த 23ஆம் எண் 5ஆம் எண் அப்படியே வச்சுக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தியாகராஜ் மட்டும் சந்திரனுடைய ஒளி வர்றதுனால வளர்பிறை தேய்பிறை வாழ்க்கை நிலையற்றதாகவே இருக்கும். எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த ஒரு விதமான தடைகள் இருந்துட்டு இருக்கும். 5ஆம் எண் இருந்தும் கூட வாழ்க்கையில் ஒரு முழு வெற்றி அடைய முடியறதில்ல. இப்போ 6வது சந்தம் பெறதுனால இந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் எஸ் இனிஷியல் ஒன்றே மட்டும் போதும். எஸ் மட்டும் வச்சுக்கலாம். எஸ் புள்ளி THIYA GA GARAJHAN தியாகராஜன். மறுபடி சொல்கிறோம். எஸ் புள்ளி வச்சுக்கோங்க. தியாகராஜன் நார்மல் ஸ்பெல்லிங்காக இருந்தாலும் இந்த ஸ்பெல்லிங் போகிறப்ப 33ஆம் எண் வரும். இந்த 33ஆம் எண்ணானது சுகருடைய ஆதிக்கம். ஒரு பக்கம் குரு பகவான் இந்த ராகுவை கண்ட்ரோல் பண்ணிவிடுவார் உயிரென. சுக்கரனானவர் புதனோடு சேர்ந்து நன்மை செய்வார். அப்போ வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றிகளும் நல்ல யோகமும் அதிர்ஷ்ட வாழ்க்கையும் நிலை ஏற்படும். ஒரு மரகத பச்சை வலது மோதிர விரலில் போட்டுக்கிட்டா ரொம்பவே வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். எஸ் தியாகராஜில் 23ஆம் எண் இருக்குது. தியாகராஜன் நார்மலாக பேர் எழுதணும்னா 26ஆம் எண் வரும். அதில் ஹெச்சை போட்டோம்னா தியாகராஜன் மட்டும் 30 வருது. ப்ளஸ் எஸ் கூட சேர்ந்தோம்னா 33ஆம் எண் வருது. இந்த 33ஆம் எண் இவருக்கு நல்ல வெற்றிகளையும் நல்ல ஒரு வசந்த வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அது கொடுக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். சார், நம்ம ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கான ஆலயம் சொல்லிடலாம். இப்போ ரோகிணி ஒரு உயர்ந்த நட்சத்திரம். சந்திரனுக்கு 27 மனைவிகள். அதில் முதன்மையான மனைவி ரோகிணி. ஞானம் உடையவள் ரோகிணி. ஞானம், அறிவு, ஆற்றல் இதெல்லாம் உடையவள் ரோகிணி.
அந்த ரோகிணிக்கு இணையானவர் வந்து அக்னி சக்தியாக இருக்கக்கூடியவர் வந்து கிருத்திகை. இப்போ இந்த ரெண்டுலேயுமே ரோகிணியில் பிறந்தவர்கள் இவர்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் காஞ்சி நகரிலே பாண்டவ தூத பெருமாள். ரொம்ப அழகான ஒரு அற்புதமான காட்சியுடைய ஒரு பெருமாள். ஒரு சமயம், ஏன்னா மகாபாரதத்தில் என்ன நடந்தது, ரோகிணியே அங்கே வந்தாங்கிறத கதை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அந்த இடத்துக்கு போய் ஈஸியாக வழிபட்டுருவீங்க. துரியோதனன் தூதுவராக வந்த கிருஷ்ண பரமாத்மாவை ஒரு மரப்பலகையில் அமர்த்தி ஒரு இயந்திர பொருத்தி அவரை பாதாளத்துக்கு அழுத்தி அவரை கொன்று விடலாம் என்று முடிவு பண்ணிவிட்டான் துரியோதனன். உலகத்தின் நாயகன் கிருஷ்ண பரமாத்மா அறியாததா? அவரும் புன்னகையோடு அங்கே ஒளி செல்கிறார், அந்த ஆசனத்தில் அமர்கிறார். உடனடியாக அந்த பொறியை தட்டி விடுகிறார் துரியோதனன். கிருஷ்ண பரமாத்மா தன் பெருவிரலால் பூமியை அழுத்துகிறார். ஆகாயத்துக்கு பூமி மகிழ்கிறார். ஒரு அகன்ற தரிசனத்தை எல்லோருக்கும் காண்பிக்கிறார். எல்லோரும் அசந்து நிற்கின்றனர். துரியோதனை வந்து கெஞ்சி கேட்டதுனால, திருதராசன் கேட்டதுனால மன்னிச்சு விட்டுறாரு. அந்த காட்சி கொடுத்த இடம் அந்த பாண்டவ தூத பெருமாள். இப்பயும் போனீங்கன்னா 30 அடி உயரம். அவ்வளோ பெரிய பகவான் கிருஷ்ணனை பார்த்தா எல்லா சோகங்களும் எல்லா துயரங்களும் தீர்ந்துவிடும். ரோகிணியானவர் சந்திரனை கணவனாக அடைய வேண்டும் என்று பலகாலம் தவம் இருந்து, பெருவிரலில் தவம் இருந்து, இந்த ஆலயம் வந்து தினமும் வந்து பெருமாளை வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்து பல அபிஷேகங்கள் செய்து கிருஷ்ண பரமாத்மா அன்பை பெற்றவன் தான் இந்த ரோகிணியானவர். சந்திரனுக்கு வந்து மனைவியாகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுனால இன்றைக்கும் ரோகிணி நட்சத்திரம் காலையில் தினம் வந்து இந்த பாண்டவ பெருமாளை வழிபாடு செய்கிறார். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து அந்த ஆலயம் செல்வது மிகவும் சிறப்பு. திங்கட்கிழமை என்று அந்த ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு. புதன் சனிக்கிழமையிலிருந்து அந்த ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு. பல சித்தர்களும் யோகிகளும் ரோகிணியினுடைய அருள் வேண்டி ரோகிணி நட்சத்திரத்தோடு நல்ல தொடர்புகள் வைத்துக் கொள்வதற்காக, ஏன்னா சந்திரனை பிடித்தால் ஈசனையை பிடித்து விடலாம். அதனால் ருச்சிகள் கூட இன்னும் அந்த ரோகிணி நட்சத்திரம் வருவதால் அந்த இடம் சென்று வழிபட்டு பல அமிர்த அலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த பாண்டவ தூத பெருமாள் இருக்கிறதுனால திருமணம் ஆகாத கன்னி பெண்கள், திருமணம் ஆகாத காளையர்கள், பல வரன்கள் பார்த்தும் அமையாதவர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தன்று இந்த ஆலயம் சென்று அவருக்கு தேவையான துளசி மலர் அணிவித்து அபிஷேகங்கள் செய்து வந்தால், அது அபிஷேகம் வந்து பெருமாள் கிடையாது, அவருக்கு தேவையான துளசி மாலை தேங்காய் வளமெல்லாம் உடைத்து தேன் கொடுத்து அவருக்கு எல்லாமே அபிஷேகம் இந்த நைவேத்தியங்கள் செய்தால் அவர்களுக்கு முழுமையான பலனை கொடுப்பார். ஏன்னா ரோகிணியினுடைய அருள் பெற்ற அந்த கிருஷ்ண பரமாத்மா உடனடியாக திருமண யோகத்தை கொடுப்பார். எப்போ பார்த்தாலும் பங்காளி சண்டைகள் பிரச்சனைகள் இருப்பவர்கள் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து இந்த பாண்டவ தூத பெருமாளை நாம் வழிபடும் பொழுது உடனடியாக அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். மந்த நிலையுள்ள கல்வியில் மந்த நிலையுள்ள மாணவ செல்வங்களுக்கு அந்த ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து பாண்டவ தூத பெருமாளை வழிபட்டால் அவர்களுக்கு புத்தி பிரகாசமாகும். ஏனென்றால் ரோகிணி என்பவர் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம், சந்திரனுடைய மனைவி, ரிஷபத்தில் உச்சம் பெற்றக்கூடியவர், பலவிதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர், பூமிக்கு அருகில் சந்திரன் இருப்பதால் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய புத்தி பிரகாசமாகிறது, தொழில் வெற்றி கிடைக்கிறது. இப்படி பலவிதமான அதிசயங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் பல முறை வாழ்க்கையில் அந்த ரோகிணி நட்சத்திரம் அந்த ஆலயம் செல்ல 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 அவர்கள் வாழ்க்கை தரமானது கண்டிப்பாக உயரும். ஏனென்றால் நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதே நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் என்பது முக்கியமானது. அந்த நட்சத்திர ஆலயங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆலயங்களில் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. அப்படி ஆலயங்களில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது உடனடியாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். ரோகிணியில் பிறந்தவர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள பாண்டவதூத பெருமாளை ரோகிணி நட்சத்திரத்தன்று வழிபடலாம், திங்கட்கிழமை என்று வழிபடலாம், புதன்கிழமை என்று வழிபடலாம், ஏகாதசி என்று வழிபடலாம், சனிக்கிழமை என்று வழிபடலாம். இப்படி பலவிதமான ஐஸ்வர்யங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கும். ஓகே ஓகே, அடுத்தது நம்ம மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன ஆலயம் போய் வழிபடணும்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாசம் பாத்தீங்கன்னா சிவராத்திரி வருது இல்ல சார், சிவராத்திரியை பத்தி உங்களுக்கு வந்து என்ன வந்து நீங்க மக்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க தாராளமா சொல்லலாம். நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க, என்ன நடக்குது, சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு நேயலுக்கு சொல்லலாம் சார் தெளிவா. சிவன் ராத்திரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொருவரும் சிவன் ராத்திரி 27ஆம் தேதி நன்றாக எல்லோரும் விரதம் இருந்து
அன்று இரவு 6 மணிக்கு மேலே தீபங்கள் ஏற்றி வைத்து, எந்த அளவுக்கு தீபம் ஏற்றணுமோ அந்த அளவுக்கு நன்மைகள். தீபம் ஏற்றி வைத்து ஈசன் சிலை நந்தியோடு வச்சுட்டு வில்வ இலைகளால் 108 போற்றிகளிலிருந்து 108 போற்றிகள் வரை அன்று இரவு முழுவதும் வில்வத்தில் ஈசனுக்கு அர்ச்சனைகள் செய்தால் அத்தனை விதமான பாவங்களும் கர்ம வினைகளும் தீர்ந்துடும். பித்ரு தோஷங்கள் நிறைந்தவர்கள், தொடர்ச்சியாக கர்ம வினைகளால் ஊறிக்கொண்டிருப்பவர்கள், கால சர்ப்ப தோஷங்கள் உடையவர்கள், பலவிதமான நீசத்தன்மையுடையவர்கள் இந்த பூஜையை செய்து வந்தால் அவர்களுக்கு அன்று இரவு முழுவதும் ஒரு அதீத ஒளி கிடைக்கும். ஏனென்றால் ஈசனுடைய சிலை, ஐம்பன் சிலை வைத்து அதற்கு முன்னால் நந்தி தேவரை வைத்து அவருக்கு அபிஷேகங்கள் செய்து வில்வ இலைகளால் அவருக்கு அர்ச்சனைகள் நாம் செய்யும் பொழுது குடும்பத்துடன் சேர்ந்து அக்கம் பக்கத்துடன் சேர்ந்து இந்த விடிய நாம் பூஜை செய்யும் பொழுது வாழ்க்கையில் அவர்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அன்று இரவு முழுவதும் அவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஒரு காலர் இருக்காரு, பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க சார். ஹலோ, ஓகே ஓகே, காலர் இப்போ லைன்ல, நம்ம அந்த கேள்வியை தொடரலாம் சார். அந்த மாதிரி சிவன்ராத்திரிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால எல்லோருமே அந்த சிவன்ராத்திரி என்று வழிபாடு செய்வது வந்து ரொம்ப சிறப்பானது. ஏன்னா சிவன்ராத்திரிக்கு அதீதமான ஒரு சக்தி. தன்னையும் அறியாமல் ஒரு குரங்கானது ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் வில்வ இடத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது தன்னையும் அறியாமல் பயத்தில் அந்த வில்வ இலைகளை அவர்கள் தலையில் போட அதுக்கு பெரிய மோட்சம் கிடைத்து பெரிய மன்னனாக அடுத்ததெல்லாம் பிறந்துச்சு. எதுவுமே தெரியாமல் மந்திரமே சொல்லாமல் வெறும் வில்வத்தலை போட்டதுக்கே அந்த கதினா நாம் முறையாக ஈஸ்வரனை வழிபடும் பொழுது மகத்தான ஒரு சக்தி, கூட்டு வழிபாடு. ஒரு காலர் இருக்காரு. ஹலோ 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 ஹலோ, சொல்லுங்க மேம், உங்க பேர் சொல்லுங்க. நான் என் கணவருக்காக கேட்டேன் மேடம். சொல்லுங்க, உங்க கணவருடைய பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. டி செல்வகுமார். என்ன இனிஷியல் சொல்லுங்க. செல்வகுமார், யாரோட இனிஷியல் சொல்லுங்க. செல்வகுமார். ஜிங்களா? ஜி செல்வகுமார். டி. ஓகே ஓகே ஓகே. டி செல்வகுமார். ஓகே, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஹலோ. 3/7 1980. 1980. இன்ஷியலோட பேர். ஓகே, இன்ஷியலோட அவர் பேர் சொல்லுங்க, அவங்க அப்பா பேர் சொல்லுங்க. என் ஹஸ்பண்டோட அப்பா பேர் தங்கபாண்டி. சோ டி செல்வகுமார். ஓகே, அம்மா பேர் என்னமா சார்? அம்மா பேர் சொல்லிருங்க. அவங்க அம்மா பேரு முத்தம்மாள். முத்தம்மாள். ஓகே, இவருக்கு இன்ஷியல் வேணும். அவங்க அப்பாவோட இன்ஷியல் சொல்லுங்க. செல்வகுமார் இருக்கார் இல்லையா? ஹலோ. அவங்க அப்பா, அவங்க தாத்தா பேரு சிவனேந்திர பெருமாள். எஸ்ங்களா? ஓகே. எந்த ஓகேங்க சார். ஊர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க தூத்துக்குடியில இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, தூத்துக்குடியில இருந்து கேக்குறீங்க. உங்களுக்கான பதில் வந்துகிட்டே இருக்கு சார் கிட்ட இருந்து. ஆமா. பிறவியின் 3ஆம் எண், நல்லா புரிஞ்சுக்குங்கம்மா. 31 தேதிகளில் நாம் பிறக்கும் தேதியானது நம் வாழ்க்கையினுடைய கடைசி நாள் வரைக்கும் வரும். பல விதமான ஐஸ்வர்யங்களையும் எல்லா விதமான ஊழ்வினைகளையும் தாங்கி நம்மளுடைய ஆங்கில பிறந்த தேதியானது குருவனுடைய அலைகள் நிற்கிறதுனால குரு பகவான் எப்பயுமே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். செல்வகுமாருக்கு 3ஆம் எண்ணில் பிறந்தது ரொம்ப யோகமான ஒரு நிலை. 3/7/1980 கூட்டி பார்க்குறப்ப 2ஆம் எண் வருகிறது. குரு சந்திர யோகம்னு இதுக்கு பேர். குருவும் சந்திரனும் சேர்ந்தால், 3ஆம் எண்ணும் 2ஆம் எண்ணும் சேர்ந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்தான எதிர்காலம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ டி செல்வகுமார் வந்து 37ன்னு ஒரு நம்பர். 37ஆம் எண் வந்து சூரியனுக்கு குறிக்கக்கூடியது. சூரியனுடைய அதீத அலைகள் நிறைந்த எண்களில் 19ஆம் எண், 37ஆம் எண், 46ஆம் எண், 55ஆம் எண், 64ஆம் எண்ணில் சிறப்பான ஒரு நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இப்போ செல்வகுமாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பரிபூர்ணமான ஒரு வெற்றி இந்த 3ஆம் எண்ணும்
6ஆம் எண்ணும் ஏதோ ஒரு விதத்தில் பகையாக இருந்தாலும் இந்த இடத்துல டி. செல்வகுமாருக்கு 37ஆம் எண் சிறப்பாக இருப்பதால் ஒரு புஷ்பராக வச்சு ஒரு மோதிரம் வலதுகை மோதிரம் அடைஞ்சிட்டா இந்த 37ஆம் எண்ணானது சிறப்பான ஒரு நிலையில் கேட்கும். நேயர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் எண் குருவானவர், 6ஆம் எண் சுக்கிரனானவர், இந்த இருவரும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையானவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட நிறைய இடங்களில் 3ம் 6ம் இணைந்தே செயல்படுகிறது. 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் எண்ணில் வரக்கூடிய பெயரானது ஒரு சில இடங்களில் தீமைகளும் பல இடங்களில் நன்மைகளையும் கொடுக்கும். இந்த இடத்துல செல்வகுமார் அந்த ஒளி சேர்க்கை 37ஆம் எண்ணோட சேர்ந்ததால் உயிரன் என்று சந்திரனோட சேர்ந்து இந்த ஜாதகருக்கு மகத்தான ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். எல்லா வளங்களையும் அது அள்ளி கொடுக்கும். புஷ்பராகம் மட்டும் வலதுகை மோதிர விரலில் போட்டுக்கிட்டா இந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு வெற்றிகள் ஏற்படும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நம்ம சிவராத்திரியை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதனால் சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்கிறீங்கன்னா விரதம் இருங்கள். எல்லாம் ஆண் பெண் 2 பாகலுமே விரதம் இருந்து 27ஆம் தேதி இரவு ஒரு 6 மணிக்கு மேலே தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு மற்றபடி பூஜைகள் ஏதாவது செஞ்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே சிவனுக்கு முதல்ல அபிஷேகங்கள் செய்யுங்கள். சிவனுக்கு அபிஷேகங்கள் செய்யல முக்கியமாக தேன் இருக்கணும். தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் இதெல்லாம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த சிலையை நன்றாக சுத்தம் செய்து அதற்கு விபூதி இல்லை ஒரு அர்ச்சனைகள் பண்ணிவிட்டு வில்வத்தில் ஒரு 1008 போற்றி, சிவன் துதி, சிவன் பாடல்கள், சமயக்குறவர்கள் பாடிய அத்தனை பாடல்கள் விடிமுறை பாடி விடிஞ்ச உடனே சிவாலய தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உணவருந்தல் ரொம்ப ரொம்ப சிறப்பு. உடனடியாக பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த சிவன் ராத்திரி என்று நாம் செய்யும் பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் நம்மளுக்கு அக்னியாக இருக்கும். அந்த இடத்துல அதீதமான ஒரு வெப்பம் ஏற்படும். ஈசனுடைய அந்த ஜோதி வடிவமாக நம்மளுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் சிவன் ராத்திரி. எல்லா வீடுகளும் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த வருஷமும் சொல்லியிருக்கிறேன். எல்லோருமே சிவன் ராத்திரி என்று முழுவதும் விழித்திருந்து ஈசனுக்கு அர்ச்சனைகள் செய்து வில்வத்தலையில் பூஜை செய்யுங்க. ஓகே சார். அடுத்தது நம்ம மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஆலயம் போய் வழிபடணும் அப்படின்னு நம்ம சார் கிட்ட கேட்டுடலாம். இப்போது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் வழிபடக்கூடிய ஸ்தலங்கள் நம்ம இறுக்கமாக பிடிச்சிட்டிங்கன்னா பல கஷ்டங்கள் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். தொடர்ந்து பல முயற்சிகள் செய்கிறோம், பலவிதமான வழிபாடுகள் செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஊழ்வினைகள் குறையிறதில்லைன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு உண்டான ஆலயங்களை நம்ம ஏற்படுத்துகிறப்ப, அந்த ஆலயங்களில் போய் வழிபாடுகள் செய்கிறப்ப, ஒரு காலத்தில் நம்ம நட்சத்திரங்களே இந்த இடத்துல வழிபாடு செஞ்சவங்க, ஒரு காலத்தில் நட்சத்திரங்களே இங்கே வழிபாடு செஞ்சவங்க. ஒரு காட்டில் வனம் பூரா அந்த தர்ப்பைகள் நிறைந்த ஒரு வனம், சித்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வனம். அந்த வனத்தில் பிருகு முனிவர் ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார். ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவர் பிருகு முனிவர். அவரை பற்றி பேசணும், பல தடவை பேசணும். அப்பேற்பட்ட பிருகு முனிவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அங்கே ஒரு மாமன்னன் ஒருத்தன் வேட்டைக்கு வருகிறான். வேட்டைக்கு பல மிருகங்களை கொள்கிறான், பலமாக சத்தம் போடுகிறான், மிருகத்தை போல கத்திக்கிறான். இப்படி தவத்திலிருந்து விழித்தார் பிருகு முனிவர். என்னை ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த மாமன்னனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறார். உன்னுடைய உடல் இப்படியே இருக்கட்டும், மனித உடலா, முகம் மட்டும் சிங்கமாக மாறட்டுன்னு சொல்லி நரசிம்மரெல்லாம் சிங்கமாக மாறட்டுன்னு சொல்லிடுறாரு. பாப விமோச்சனம் கேட்குறப்ப நீ நேராக எண்கண் ஒரு ஆலயம், தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் ரொம்ப அற்புதமான எண்கண் ஆலயம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த எண்கண் ஆலயத்தில் ஒரு அற்புதமான கிருஷ்ண பரமாத்மா கருடன் தோளில் உட்காந்துருப்பார். ரொம்ப விசேஷமாக இருக்கும். மயில் வாகனத்தில் முருகன் இருப்பார். ரொம்ப அற்புதமான அந்த ஆலயத்தை அடையாளம் காய்க்கிறார். ஏன்னா மிருகண்டு முனிவர் வழிபட்ட ஸ்தலம், இன்றைய வரைக்கும் காலையில் பூஜை செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம், ஸ்தூல உடலின் மூலமாக பல ரிஷிகள் போகக்கூடிய இடம், பலவிதமான அமிர்தங்கள். ஏன்னா பார்க்கடலில் எப்பொழுதும் அமிர்தம் தோன்றிக்கொண்டே இருக்கும். வெளிப்படும். இந்த எண்கண் ஆலயத்தில் அமிர்த அலைகள் எப்பொழுதுமே கொண்டிருக்கும். அப்படி அமிர்த அலைகள் வரக்கூடிய அந்த ஸ்தலம் மிருகசீரிட நட்சத்திரத்தன்று அமிர்த அலைகள் அதிகமாக இருக்கும். அந்த அமிர்த அலைகள் நிறைந்த அந்த நாளில் நாம் அந்த இடத்துல வழிபாடு செய்யும் பொழுது, அது மிருகசீரிட நட்சத்திரக்காரர் வழிபாடு செய்யும் பொழுது பலவிதமான ஒரு பாக்கியங்கள் கிடைக்கும். அங்கே அமிர்த சக்திகள் நிறைந்திருப்பதால்
பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், கற்கண்டு சாதம், தேன் கலந்த உணவுகள் இவைகளெல்லாம் ஏழைகளுக்கு தானம் கொடுத்து யாகங்கள் செய்து தாமரைகளில் எல்லோருக்கும் உணவு கொடுத்தால் பலவிதமான கஷ்டங்கள் தீரும், பலவிதமான உடல் பிணிகள் தீரும். இந்த எண்ணங்கள் போய் வழிபாடு செய்யும் பொழுது மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு பலவிதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். அவர்கள் வழிபடக்கூடிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை வழிபடுவது, மிருகசீரிட நட்சத்திரத்தன்று வழிபடுவது. ஒரு காலர் இருக்காரு, பார்த்தேன். ஹலோ ஹலோ மேடம், சொல்லுங்க சார். எனது 3/4/1975 மேடம். 1975. உங்க பெயர் சொல்லிருங்க சார். யாருக்கு பார்க்கணுமோ அவங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய நேம் வந்து முருகன் மேடம். ஓகே, இனிஷியல் சொல்லுங்க. முருகன், சி முருகன் மேடம். ஜீங்களா? சி முருகன் மேடம். சி. ஓகே. முருகன் அவரோட அப்பா பேரு இனிஷியலோட சொல்லுங்க. எம் சின்னப்பன். எம் சின்னப்பன். அம்மா பேர் சொல்லுங்க இனிஷியலோட. அம்மா பேரு எம் சாவித்ரி. எம் சாவித்ரி. ஓகே சார், உங்களுக்கான பதில் வந்துகிட்டே இருக்கு சார் கிட்ட இருந்து. பொதுவாக 3ஆம் எண், மீண்டும் 3ஆம் எண் தான் வந்திருக்கு. 3ஆம் எண் ஆதிக்கம் குருவனுடைய ஆதிக்கம் சொல்லியிருக்கிறோம். 3ஆம் எண்ணில் பிறந்தாலே யோகம் சொல்லியிருக்கிறோம். இவரும் 3 சேர்ந்தவர், குருச்சந்திர யோகம் முடியாது. இந்த குருச்சந்திர யோகம் ரொம்ப விசேஷமானது. ஏப்ரல் மாதத்தில் இருப்பதால் கண் பகுதிகளில் சில குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சி முருகன், இதில் நிறையவே பிரச்சனை. இந்த பெயரிலும் 3 வருவது, உடல் உபாதைகளை கொடுப்பது, பலவிதமான போராட்டங்களை சந்திப்பது, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு ட்ரைனிங் பீரியடாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்பர் இந்த சி முருகன்கிறது. அதனால் முருகன்கிற இந்த வழியில் ஒரு சிறப்பான எதிர்காலமே இல்லை. அப்போ அந்த சிறப்பான எதிர்காலம் ஒன்று வேணும் அப்படின்னா பெயர் நமக்கு வலிமையாக இருக்கணும். பெயர் வலிமையாக இருந்தால்தான் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். அப்படி வசந்தமாக இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? எம்சி போட்டுங்க. ஜெய் முருகன். முப்பத்தி 7 முருகன் 27 வருது, ஜெய்கோடு சேர்ந்தா 30 ஆகிறது, எம்சி சேர்ந்தா 37. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் முருகன்கிற ஒளியில் இருந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருந்தாலும் அந்த சிறப்பான முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கிறப்ப நிறைய கஷ்டங்களை உருவாக்கும், பலவிதமான இயற்கை சூழல்கள் பாதிக்கும். நல்ல எண்ணில் பிறந்திருந்தால் அந்த எண்ணானது நம்ம வழி நடத்திட்டு போகும். ஆனால் ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு போகிறப்ப ஏதாவது ஒரு மைண்ட் வந்துடும், ஒரு சாக்ரிஃபைஸ் லைஃப் மாதிரி ஆகிரும், மற்றவங்களுக்காக கொடுக்குற மாதிரி ஆகிரும். இப்போ இந்த பெயரினுடைய தாக்கம் எம்சி ஜெய் முருகன் அப்படின்னா 37. இந்த 37 இந்த 3-2 சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை பிரகாசப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் இருக்கும். ஒரு முத்து பவளம் 2ஐயும் ஜாயின் பண்ணி ஒரு மோதிரம் போட்டார்னா வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கும். முருகன் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ட்ரைனிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நம்ம சிவராத்திரியை பற்றி சிவராத்திரி பேசிட்டோம், முடிச்சிடலாம். ஓகே, சிவராத்திரியை பற்றி நீங்கள் பல பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சார் சொன்ன மாதிரியே நீங்கள் விரதம் இருந்து நல்லபடியாக நீங்கள் வழிபடுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.